ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெஜ் கட்லட் பேக்கரி ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். வேக வச்சு தோல் நீக்கிய உருளைக்கிழங்கு 2 மீடியம் சைஸ் எடுத்திருக்கேங்க. 5 பிரெட் ஸ்லைஸ் உதுத்துக்கலாம். மிக்சியில் அடித்து கூட சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ண ஆனியன் 1, பொடியாக கட் பண்ண கொடை மிளகா 1 மீடியம் சைஸுங்க. ஒரு பெரிய சைஸ் தோல் நீக்கி துருவிய கேரட் 1, 5 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணது, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க ஃப்ளேவருக்காக. சால்ட் தேவையான அளவு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் சேர்க்கலைங்க, அதனால் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சாட் மசாலா ஆப்ஷனலுங்க, பிடிச்சா சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்தா ஃப்ளேவர் பேக்கரி ஸ்டைலில் நம்ம கட்லட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கலந்து இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவில் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம உருண்டைகளை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கலாங்க. நீங்கள் பிடிச்சா ஓவல் ஷேப்பில் கூட தட்டிக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மைதா மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. நான் ப்ரெட் க்ரம்ஸ் எடுக்கலைங்க, ஃப்ரெஷ் ப்ரெட்டு தாங்க இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் ப்ரெட்டை மிக்சியில் அடிச்சிருக்கேங்க. மிக்சியில் அடித்து பவுட்ரு பண்ணது எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயும் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஒவ்வொரு ப்ரெட்ஸ் நம்ம பண்ண கட்லெட்டை சேர்த்துக்கலாங்க. ஃபுல் ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். அப்படின்னா தாங்க நம்ம ப்ரெட் ஆயில் குடிக்காமலும் எண்ணெயில் உதிராமலும் நல்லா டேஸ்டியாக கிடைக்குங்க கட்லெட்டு. மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கட்லெட்டோட டொமேட்டோ சாஸ் சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்ப செமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. மறக்காமல் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்து கமெண்டில் உங்களோட சஜஷனை தெரிவிங்க. இப்போ நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.